ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி ரைட், சொத்துரிமை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த மதம், பாலினம், உறவு இதை பொறுத்து இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக மாறுபடும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது வந்துட்டு பல குடும்பங்களில் நிறைய மனக்குழப்பங்கள், அப்புறம் சட்ட போராட்டங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பெற்றோர் பார்த்திங்கன்னா அவங்க இறப்பதற்கு முன்பு இந்த சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அதுவே அவங்க இறந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சொத்துக்காக நீதிமன்றத்துக்கு போகிறதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உயில் எழுதி வைக்கிறாங்க. அந்த உயில் வந்துட்டு எந்தளவு சட்டப்பூர்வமானது, அது சட்டப்பூர்வமாக ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உயில் பதிவு வந்து எந்தளவு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2022 ஒரு தந்தை வந்து இறந்துடுறாங்க. அவங்க உயில் எதுவுமே எழுதலை. அந்த தந்தைக்கு பார்த்திங்கன்னா 5 மகன் 5 மகள்கள் இருக்கிறாங்க. அவங்க எந்த உயிலுமே அவங்க எழுதாதனால அந்த 2005 அப்படிங்கிற சட்டத்தின்படி பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு கோர்ட்டை நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போய் கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு பயங்கரமாக தீவிரம் அடையுது. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அந்த தந்தை இறந்தாங்களே, அந்த சொத்து வந்துட்டு மூதாதையர்கிட்டேருந்து வந்ததா இல்லை அவரோட ஓன் சொந்த சொத்தா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. இதே மூதாதையர்கிட்டேருந்து வந்தது, இப்போ தாத்தா பாட்டி இல்லை அதுக்கும் முன்னாடி இருந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொத்தில் வந்துட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் டோட்டலாக எல்லாருக்குமே வந்துட்டு அதில் வந்து பங்கு இருக்குது. சப்போஸ் அவரோட ஓன் சொத்து, அவரோட சொந்த உழைப்பில் அந்த சொத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட வாரிசுங்களுக்கு வந்துட்டு அந்த சொத்தில் உரிமை இருக்குது. 1956 தனிப்பட்ட சொத்துக்காக இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி அந்த இறந்த தந்தைக்கான சொத்து வந்து அவரோட ஃபேமிலி, அவரோட வாரிசுங்களுக்கு வந்துட்டு அது சம பங்காக போய் சேரும். இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ உயில் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த உயில் வந்துட்டு சட்டப்பூர்வமாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் உயில் எழுதி வச்சுக்கலாம். அந்த உயில் வந்துட்டு கண்டிப்பாக நீதிமன்றத்தில் வந்து செல்லுபடி ஆகும். அதாவது அந்த உயில் பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தி எழுதாமல் இல்லை ஃபோர்ஜரி ஃப்ராட் எதுவும் பண்ணாமல் நம்ம எழுதியிருந்தோம்னா கண்டிப்பாக செல்லுபடி ஆகும். சப்போஸ் ஃப்ராட் பண்ணியோ இல்லை கட்டாயப்படுத்தியோ அந்த உயில் எழுதியிருந்தால் அதை நம்ம நீதிமன்றத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். நீதிமன்றத்தில் ப்ரூஃப் பண்ணி அந்த உயில் வந்துட்டு இல்லாமலும் ஆக்கலாம். பட் அது உண்மையாகவே இருந்தால் கண்டிப்பாக அந்த உயில் வந்துட்டு நீதிமன்றத்தில் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பட் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு தந்தை வந்துட்டு அவர் இருப்பதற்கு முன்னாடி ஒரு வீடு வந்துட்டு ஒரு மகன் பேரில் எழுதிடுறாரு. அவருக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது. பட் ஒரு வீடு மட்டும் எழுதிடுறாரு. ஆனால் மீதி சொத்து அப்படியே தான் இருக்குது, அதை வந்து எழுதலை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, அந்த உயில் எழுதப்பட்ட வீடு வந்து அந்த மகனுக்கிட்ட மட்டும்தான் செய்கிறோம். அது வந்து மற்ற வாரிசுங்களுக்கு வந்து ஷேர் ஆகாது. இதே உயில் எழுதாத இருக்க சொத்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருக்குமே வந்து அது சமமாக போய் சேரும். ஆனால் உயில் எழுதப்பட்டது வந்துட்டு போய் சேராது. அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் உயில் எழுதி வைக்கணும். அந்த உயிலில் என்ன போட்டிருக்கோ அது வந்து கண்டிப்பாக பின்னாடி ஃப்யூச்சரில் வந்துட்டு அது ரெஜிஸ்டர் ஆகும், சட்டப்பூர்வமாக ஆகும். ஸோ உயிலில் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக நம்ம வந்து ஷேர் பண்ணி உயில் எழுதணும். பதிவு செய்யப்படாத உயில் கூட சட்டப்பூர்வமாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நீதிமன்றத்தால். ஸோ இதனால் வந்துட்டு நம்மளோட வாரிசுங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் ஃப்யூச்சரில் வராது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்துட்டு உயில் எழுதி வச்சுக்கலாம். அது சட்டப்பூர்வமாக ஆகும். 2005 சட்டத்தின்படி பெண்களுக்கும் சம உரிமை உண்டு சொத்துரிமையில். பட் தந்தையானவர் உயில் எழுதும்போது பெண்களுக்கு எழுதாமல் ஆண்களுக்கு மகன்களுக்கு மட்டும் அந்த சொத்தில் பங்கு இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் நாம் வந்து கேஸ் போட முடியாது. ஸோ சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை உயில் எழுதுறதுக்கு முன்னாடியோ பெண்களுக்கு வேண்டும் என்றால் நாம் கேட்டு வாங்கிக்கலாம். சட்டம் இருக்குது 2005 சட்டப்படி. ஆனால் வந்துட்டு ஒரு டைம் உயில் எழுதிட்டாங்க, அது சொத்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு முறையிட முடியாது நீதிமன்றத்தில். ஸோ பெண்களை உஷாராயிக்கோங்க. உங்களுக்கு சொத்து உண்மையாகவே வேணும்னா சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.